டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு நடக்கிற குரூப் 4 2025 தேர்வுக்கான நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது அதெல்லாம் பார்க்க போகிறோம். சில பேர் வந்து இப்போ வருஷக்கணக்கில் படிச்சிருப்பாங்க, மாதக்கணக்கில் படிச்சிருப்பாங்க, நாட்கணக்கில் படிச்சிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 3 மணி நேரத்தில் கரெக்டாக எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்ம வெற்றி கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்எஸ்சியில் நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வேலை கிடைக்காம போயிருக்கு. ஸோ அந்த தவறெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா கடைசி நாள் நின்று ஓஎம்எஸ் ஷீட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக இப்போயே படிச்சுடுங்க. ஸோ என்னென்ன தப்பு பண்ண என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஓஎம்எஸ் ஷீட்டை பொறுத்தவரைக்கும் 2 பகுதியாக கொடுத்துருப்பாங்க, பார்ட் 1 பார்ட் 2. ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா எல்லாருமே வந்து வீட்டிலேருந்து கடிகாரம் வந்து பார்த்தோன்னா அனலாக் வாட்ச் தான் கட்டி போகணும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரே ஒரு பிளாக் பென்னு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் ஒன்று. அது வாட்டர் பாட்டில் வந்து கரண்டி மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் அலோவ் பண்ணுவாங்க, மற்ற எதுவுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓஎம்எஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் வாங்கின உடனே ஃபஸ்ட்டு நம்ம நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், அந்த சரி ஆல் டிக்கெட் நம்பர் எல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கணும். சப்போஸ் ஓஎம்எஸ் தான் டேமேஜ் ஆகிருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும். நம்ம டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கொடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ண வேண்டியது. ஓஎம்எஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில் இருக்கும், இன்னொரு பார்ட் ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஓஎம்எஸ் விடைத்தாள் என்னென்ன ஆப்ஷன் என்னென்ன போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அதில் கொடுத்துருப்பாங்க. 200 விடைத்தாள் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கடைசியாக வந்து தேர்வு முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம வைக்கணும். அது வைக்க மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஆல் சூப்பரண்டுக்கிட்ட கையெழுத்து வாங்கணும். இது எல்லாமே தேர்வு முடிஞ்ச பின். இப்போ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா கொஸ்டின் பேப்பரோட புக்லெட் நம்பர் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர் கரெக்டாக பார்த்து ஷேட் பண்ணணும். தயவுசெய்து வந்து மாற்றி நம்ம ஷேட் பண்ணோம்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை வரும். அதனால் கரெக்டாக பார்த்து ஷேட் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி போனால் மட்டும்தான் எந்த தப்பும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டு வந்து ஆப்ஷன் ABCDE இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ ஆப்ஷன் வந்து டோட்டலாக எவ்வளோ போட்டிங்க, B எவ்வளோ போடுங்க, அந்த காலம் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து இங்கே ஃபில்லப் பண்ணணும். டோட்டலாக வந்து ஒரு 55னா என்ன பண்ணணும், 0 50 அப்படி போடணும். 0 வந்து செட் பண்ணணும். அந்த மாதிரி தனியாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல தப்பு பண்ண மாட்டோம். தயவுசெய்து எல்லாருமே வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். 7 டோட்டலாக கூட்டிங்க, எவ்வளோ போட்டு ஆன்சர் பண்ணிங்க, Bயில் எவ்வளோ போட்டிங்க, Cயில் போகும். ஒவ்வொரு பக்கத்தும் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 3 பக்கத்தை கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டோட்டலாக கூட்டி இங்கே ஓஎம்எஸ் ஷீட்டில் செட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுவும் செக் பண்ணி பார்த்துட்டு கண்காணிப்பாளர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். நீங்களும் அங்கே கையெழுத்து போகணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1. பார்ட் 2ல் வந்து எந்தெந்த கொஸ்டின் பேப்பர் என்னென்ன ஆன்சர் வந்து போகிறதான் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷேட் பண்ண சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்னென்னா சரியான முறை வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் பெனில் ஆப்ஷன் A வந்து ஃபுல்லாக நிரப்பியிருக்கணும். ஸோ வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக நிரப்பிக்கணும். இந்த மாதிரி டிக் அடிக்கிறது, இந்தமாதிரி கிராஸ் மார்க் பண்ணுறது, டாட் வந்து சின்னதாக வைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவறான முறை. இதெல்லாம் விட்டோம்னா அது வந்து கணக்கில் எடுத்துக்காது. ஸோ என்ன பண்ணுன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஷேட் பண்ணணும். பக்கத்தில் வந்து போகக்கூடாது. அதேபோல் பிளேடு வச்சு சுரண்டுறது இதெல்லாம் தயவுசெய்து பண்ணக்கூடாது. பிளேடு சுரண்டிங்கன்னா கண்டிப்பாக ஓஎம்எஸ் டோட்டலாகவே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபுல்லாக படிங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க டோட்டலில் கரெக்டாக பார்த்து போடணும். அந்த கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் கையெழுத்து போடணும். இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் எவ்வளோ மார்க் போகும். உங்களுக்கு ஓஎம்எஸ்சில் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2.5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து ஓஎம்எஸ்சில் தப்பு பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் வந்து நெவர் ஃபெயில் சொல்லுவாங்க. அதுபோல் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அதனால் ஓஎம்எஸ் ஷீட்டு இன்றைக்கி ஒரு நாள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஓஎம்எஸ் ஷீட்டை வந்து ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது போல் ஏன்னா நீ கடைசி நாள் வந்து நிறைய பேர் படிக்க தேவையில்ல, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக விடுங்க. அப்போ தான் வந்து மைண்டில் எல்லாமே படித்து எல்லாமே ரீகால் ஆகிட்டே இருக்கும். ஒரே ஒரு ப்ராக்டிஸ் என்னென்னா நீங்கள் இந்த ஓஎம்எஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான பென் எடுத்துவாங்க, வாட்டர் பாட்டில் எடுத்துவாங்க. வாட்ச் வந்து கம்பல்சரி அனலாக் வாட்ச் தான் எடுத்து போகணும். டிஜிட்டல் வாட்ச் தான் அலோடு கிடையாது. அதனால் அனலாக் வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். புதுசாக போகிற மறக்காமல் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.